ஆஃபீஸ் வா வீட்டுக்குள்ள. ஆஃபீஸ் தான் இன்னைக்கு நம்ம வீட்டை சுற்றி காமிக்க போகிறான். அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கீ ஸ்டாண்டு. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடு மாதிரி இருந்திருக்கும். இப்போ இது கொஞ்சம் புதுசு தான், ஒரு 1 இயர் கூட ஆயிருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த கிச்சனோட தீமில் இருக்குது. அது போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஒரு க்யூட்டாக அழகாக இருந்துச்சா, அதனால் இதை வாங்கியிருக்கேன். அதுக்கு கீழே கீஸ் எல்லாம் வந்தோடனே உள்ளே இப்படி போட்டுடலாம். அது கீழே ஒரு ஹேங்கிங் முகமதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்புறம் வந்துட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கோல்டன் லைட் தான். ஆமாம், அந்த கோல்டன் லைட்டை இந்த மாதிரி டிவி ஸ்டாண்டுக்கு சைடில் வச்சுருக்கோம். இப்போ எங்களோட டிவி யூனிட்டை பார்ப்போம் ஆஃபீஸ். டிவி யூனிட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு எங்களோட க்யூட் ஃபைட்டர் ஃபிஷ் ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு. ஆனால் இது வந்துட்டு இப்போ ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸாக வாங்கினது தான். இதுக்கு முன்னாடி பர்பிள் கலர் இருந்துச்சு, அது ஒரு 1.5 வருஷம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. எனக்கு இந்த பாட்டே ரொம்ப ஸ்பெஷல் தான். இது வந்து நான் பேன் எமிரேட்ஸில் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும், அந்த வுட்டோட ஃபினிஷிங்கில் நைட்லாம் பார்க்கும் போது அந்த லைட்டிங்க்கு சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து டிவி வச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து கீழ அப்படியே சவுண்ட் பார், நம்ம JBL சவுண்ட் பார் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க எனக்குள்ள ஒரு சின்ன கார், இதெல்லாம் நம்ம இந்தியாவில் வந்துட்டு வாங்கினது. மதுரையில் வந்து ஆனந்தால வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு மினியேச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு இந்த பித்தாள் ஐட்டம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கியிருக்கோம். மேலே இந்த ஷீட் என்ன எல்லா பக்கமும் என் வீட்டு பக்கம் பார்ப்பீங்க. இந்த ஷீட்டு இது கொஞ்சம் எனக்கு இந்த சோஃபா கடைக்காரங்க கீழே இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் அவங்கக்கிட்டேருந்து அந்த ஷீட் அப்படியே ஃபுல்லாக வாங்கினேன். அது வந்து இப்படி ஷோகேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். அப்புறம் இதுவும் ஒரு யூனிக்கான இது தான். நம்ம அந்த காலத்து என்ன சொல்லுவாங்க, அரிசி போடுற மண் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு இது வந்து வாங்கி நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன், கோல்டன் பெயிண்ட். அதுக்கு குட்டியாக கீழே வச்சா அழகாக இருக்குமே நான் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபவுண்டன், வாட்டர் ஃபவுண்டன், அதோட சத்தமே அழகாக இருக்கும் பாருங்களேன். அதில் நான் ஒரு டைகரை நிற்க வச்சுருக்கேன். எனக்கு இது அந்த ஃபாரஸ்ட்டோட எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதை வாங்கியிருக்கோம். அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்ப்போமா, கீழே வந்துட்டு சும்மா கிளாஸ் கோல்டன் ஸ்டோன்ஸு அதெல்லாம் வச்சுருக்கோம். இது மாதிரி இருக்குது. அப்புறம் ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடக்குது. இது வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் நிறைய அந்த அம்மா போன இதில் சொன்ன அதே மாதிரி கிளாஸில் போட்டிருக்கோம். இது வந்துட்டு ஒரு அரிக்கன் லேம்ப். இது வந்துட்டு அந்த அரபிஸ் கத்தி. இது வந்து ஆப்பிரிக்காவோட எங்க அக்கா வந்து லேடிபக் ஒரு கல்லுல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் எங்க அக்கா பண்ணிருக்கா. இதுவும் ஆஃபிஃபாவோட ஸ்டோன் பெயிண்டிங். எல்லா பக்கமும் நீங்க இந்த ரெண்டையும் பார்க்க முடியும். கிளாஸ் ஃபுல்லா அதுதான் இருக்கு. அப்புறம் உள்ள பக்கமும் கொஞ்சம் கோல்டன் கொஞ்சம் பிரியமாவே இருக்கும் எனக்கு. எல்லாத்துலேயும் அந்த ஷீட் விரிச்சிருக்கேன் பாருங்க. அது போக இங்கே வந்து கோல்டன் கலர்ல வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, பிளாக்காக இருக்கும் போது ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவோமேன்னு சொல்லிட்டு ஒட்டணும். அப்புறம் இந்த லைட் வந்து என்ன லைட் இது ஆஃபீஸ்? இது ஏதோ ஒரு இந்த ஸ்டிப்பு லைட். எனக்கு இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டியா? ஓ என்னமோ சொல்லுவாங்க. சரி ஓகே, எனிவே அந்த மாதிரி லைட்டு ஆர்ஜிபி லைட்டா ஏதோ லைட். ஸோ இதுதான் எங்கள் ஃபுல் டிவி யூனிட்டு. அதுக்கு மேலே அப்படியே வந்து எங்கள் அம்மா டிராயிங் பார்த்தீங்கன்னா, என் டிராயிங் பெயிண்டிங் அழகாக இருக்கா. இது வந்துட்டு என்னோட பெயிண்டிங். அதுக்கப்புறம் வந்து இது வந்துட்டு ஒரு சிலிக்கான் வாட்டர்லாம் போட்டு வச்சு இது பண்ணிக்கலாம். இது வாலில் அப்படியே சும்மா ஒட்டினாலே ஒட்டிக்கும், லைட்டாக தண்ணி வச்சுட்டு. அதில் வந்து வாட்டர் மணி பிளான்ட் வைக்கலான்னு இருந்தேன், பட் வைக்கலை, இனிமேல் வைப்பேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு இது வந்து என்னோட வேர்ல்ட் ரெக்கார்டு. உங்களுக்கு இது பற்றி தெரியும், ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். என்னோட இதில் குரூப்பாக பண்ண வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் இது. அப்புறம் இது வந்து சவுதியில் உம்ரா போனப்போ வாங்கினோம் நாங்கள். இது வந்துட்டு சவுதியோட அந்த கிளாக் டவர். இது ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு அங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இதுவும் கௌபதெல்லாம் ரொம்ப அழகான க்யூட்டானது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்த்தோன்னே அப்படி வாங்கினேன். இதுவும் சவுதியில் வாங்கினது தான். அதுக்கு பின்னாடி ஆஃபிமா வரைஞ்ச பிக்சர். அது ஒரு அழகான ஒரு பிக்சர், ப்ரே பண்ணுற மாதிரியான பிக்சர், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும் போது. அதனால அந்த பிக்சரை பின்னாடி வச்சுருக்கோம். அப்புறம்
இந்த வால்லே ஒரு ஸ்பெஷாலிட்டி தாங்க. ஏன்னா இந்த வால் வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு. அதை வந்துட்டு எப்படி ரொம்ப நாளாக இதே இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களாக டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணது தான் இது. நான் என் ஹஸ்பண்டு சேர்ந்து எல்லாம் நாங்கள் பண்ண பெயிண்டிங் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா ஒரு சைட் டேபிள் மாதிரி போட்டு எங்களோட ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். பட் ஃபிஷ்ஷு உள்ள இன்னும் வாங்கி போடலை, சம்மர் முடிஞ்சிச்சு. இப்போ ரெடி பண்ணியாச்சு டேங்க்கு. இன்னும் 2 நாளில் வாங்கி போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறமும் காமிக்கிறேன். அதுக்கு பின்னாடி எங்கள் அஃபீஃபாவோட சின்ன பிள்ளை பிக்சரு. இந்த பிக்சர் நீங்கள் எல்லா இதுலேயும் பார்ப்பீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும். க்ரீனரியாக அந்த ஃபிஷ் டேங்க்குக்கே ஒரு அழகு சேர்க்கும். அப்புறம் அதுக்கப்புறம் சைடில் வந்து பேம்பூ ட்ரீ, நிறைய பேம்பு வச்சுருந்தேன். பட் இந்த சம்மரில் நான் ஊருக்கு போயிட்டப்போ வந்து பார்க்கும்போது போயிடுச்சு. அப்புறம் இது என்னது ஃபேஸ்? இதுவா நம்ம ஏதோ ஃபாரஸ்ட் செட்டப் பண்ணணும்னு ஒரு பவுல்குள்ள பண்ணோம். நல்லா தான் இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்க எலிஃபேன்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஃபாரஸ்ட் செட்டப்பு. அப்புறம் இது என்னது ஃபீஸ்? இது எங்கே வாங்கினது? இதுவா? இது தாய்லாண்டில் நான் வாங்கினது. உடச்சிட்டான். அதனால நம்ம சும்மா வச்சிருக்கோம். பெண்ணு பாத்ரூம் பெண்ணு. அது கீழே அப்படியே நம்மளோட சின்ன ஃபவுண்டைன் வித் கேண்டில் கேண்டில்ல செஞ்சதுதான். இது வந்து ஊதுபத்தி வச்சு அதுக்காக அப்படி இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஃபுல் இந்த யூனிட். இப்போ நம்ம பின்னாடி திரும்பி ஹாலை நம்மளோட ஹால் செட்டப்பையும் பார்க்க போறோம். இங்க முன்னாடி ஒரு ரூம் இருந்திருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஜிப்சம் போர்டு அதுதான். அதனால நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இப்போ பெரிய ஹால் ஆயிடுச்சு. அதனால பெரிய ஹால், அதனால நிறைய ஸ்பேஷியஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்க என்ட்ரனே சேர், அதுக்கப்புறம் நம்மளோட செடி. இது கூட நீங்க அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து கர்டைன் வந்து நல்லா லாங்காக ஒரு சில்வர் கலர் கர்டைன் போட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த இடம் பிளெயினாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லீஃப் வாங்கிட்டோம், அதை போட்டுருந்தோம். பின்னாடி கிரேப்ஸ் அந்த தொங்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு கிரேப்ஸ் இருக்கும். ஆனால் சரி ஓகே. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சோஃபாங்க. இது வந்துட்டு 10 இயர்ஸ் ஆச்சு. என்னோட பெரிய வயசு. ஆமா, உன்னோட பெரிய வயசு இதுக்கு இல்லடா, உன் வயசு தான். அதுக்கு 2012 தான் வாங்கணும், 13 தான் வாங்கணும். ஆனா அது என்னன்னா 13 வாங்கணும். திருப்பி அதை வந்து கொஞ்சம் கிளாத் மாத்தணும். கிளாத் மாத்தி வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும். 4 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் இருக்கும். லாஸ்ட் வீடியோலேயே இருக்கும் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது அப்படியே சூப்பராக இருக்குது. 2 இது 2 அது 3. நடுவில் வந்து இந்த டீபாய் அழகாக போட்டு ஒரு சின்ன கோல்டன் கலர் அதுவும் வச்சு ஸ்மெல்லுக்காக ஃப்ளவர்ஸ் போடுறாங்க. பட் இதெல்லாம் ஸ்மெல்லே இருக்காதுங்க, ஷோக்கு தான், அவ்வளோதான். டிஷ்யூ பாக்ஸு. அதுக்கப்புறம் ஃபேவரட் பிளேஸ் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீன் பேக். அப்படி ஜம்முன்னு படுத்துக்கலாம். கஷ்டமான விஷயம், நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அது. நான் வந்து உட்காந்தாலே அதில் தான் உட்காருவேன். இது வந்துட்டு 2 சோஃபாங்க. பட் ஒன்று வந்து நான் ஓப்பன் ஆக மாட்டேன்ட்டுருச்சு. ஸோ அதை சிங்கிளாக மாற்றி நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த வாலும் வந்து எங்களோட ஓன் பெயிண்டிங், ஓன் டிசைன். ஓன் டிசைன் நாங்களாக டிசைன் உருவாக்கி ஹஸ்பண்டாக இது வந்து டிசைன் இது பண்ணார், ட்ரா பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பெயிண்ட் பண்ணோம். கீழே வந்து ஜேபிஎல்லோட அந்த ஒரு ஊஃபர் இருக்குது. இது வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ரெக்லைனருங்க. அவருக்கு மட்டும்தான் இது மெயினாக, அவருக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சோஃபாக்கு மேட்சாக நாங்கள் ஸ்டிச் பண்ணது. ஸோ இந்த வாலில் வந்துட்டு என்னோட பிடிச்ச ஷோகேஸ் இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷோகேஸு இதுதான். என்கிட்ட இந்த ஊருக்கு நான் வந்த 2009லேருந்து என் கூட ட்ராவல் ஆகிற ஒரு முக்கியமான ஐட்டம் இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு இது வந்து என் ஹஸ்பண்டோட பெயிண்டிங்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறது ஃபுல்லாக நாங்கள்லாம் வரைஞ்ச பெயிண்டிங் தான். எல்லோருமே பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. சும்மா சும்மா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணுவானா. லீஃப் மாதிரி ஒரு இது வந்து ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு அந்த ஒரு லீஃபில் ஒன்று பிஞ்சிருச்சு. அதையும் இப்படி மாட்டி வச்சிட்டோம். இது ஒரு அழகாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் ஜார்ஜியா போயிட்டு வந்த மேக்னெட். ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு மேக்னெட் வாங்கி வைப்பேன். அது அவரோட அவார்டு, ஆஃபீஸில் ஒன்று எக்ஸ்ட்ரா மைனர் அவார்டு. அது அது மாதிரி பசங்க வாங்கின மெடல்லாம் ரொம்ப போட்டு வச்சுருக்கோம், பசங்களோட ஐடி கார்ட்ஸ் எல்லாம்.
அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தால் சீலிங்கில் வந்து ஃப்ளவரும் லீஃபும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டோம் லேம்ப் லைட் போட்டிருக்கோம். நம்மளோட ஹாலோட தீமே ஃப்ளவர்ஸு தான். ஸோ அதோட தீமுக்கு மாதிரியே எங்களுக்கு லைட்டும் அமைஞ்சிருச்சு. லைட் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கிச்சன் என்ட்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கோல்டன் ஐட்டம்லாம் கொஞ்சம் அங்கங்கே கேதர் பண்ணி எடுத்தது தான். ஸோ அதை வந்து சைடில் வச்சோம். அந்த பாசி வந்துட்டு என்னோட அம்மம்மா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு நல்லா கொடுப்பாங்க. அதனால எனக்கு ஆசைப்பட்டு நான் செஞ்சு வாங்கிட்டு வந்தேன். இது அந்த காலத்தில் பண்ணி வைப்பாங்களே அந்த மாதிரி. ஆனால் எனக்கு இப்போ அம்மம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த 2 சைடும் 2 கோல்டன் கிளாஸு. அப்புறம் வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால தான். அப்புறம் அது வந்துட்டு இதுக்கு சிப் நம்ம போட்டிருக்கோம். இதுவும் என்னோட ட்ராயிங் தான். இதை வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபஸ்ட்டு கேன்வாஷ் பெயிண்டிங் அது. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டைனிங் ஹால் மாதிரின்னு வச்சுக்கலாம். பட் டைனிங் ஹால் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்றோங்க. இங்கேயும் நாங்கள் டர்க்கீஸ் அந்த இதில் ஆன்டிக் இதில் லேம்பும் மேலே கலர்ஃபுல் லேம்பும் போட்டிருக்கோம். அது வந்து ஜார்ஜியாவில் தண்ணி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜார்ஜியாவிலேருந்து வாங்கினோம். பட் அது எங்களுக்கு யூஸ் ஆகலை. சரி ஷோக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷோகேஸ் பைத்தியம். ஸோ நீங்கள் வீடு திரும்புகிற இடத்துலலாம் ஷோகேஸ் இருக்கும். இது ஒரு ஷோகேஸு. அப்புறம் இது எங்களோட துணி காய போடும் இடம். ட்ரெட்மில் இது. ஆனால் துணி காய போட்டுட்டு இருக்கோம். ஆனால் ட்ரெட்மில் நான் ஓடிட்டு இருக்கேங்க. அப்பப்போ ஓடுவேன். ஓடிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைனிங் வந்து என்னோட அந்த பெஞ்ச். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் சும்மா தான். வீட்டில் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது. சும்மா ஒரு ஷோக்கு அப்படியே வச்சிருக்கோம். 2 சேரை இங்கே போட்டுட்டு வச்சிருக்கோம். அப்புறம் இதை வந்து இந்த பெயிண்டிங் வந்து எங்களோட பெட்ஸ் வந்து இந்த குருவி. இது எங்க பஜ்ஜீஸ் ஏரியா சொல்ல போனா. இதுல வந்துட்டு குட்டி குருவி இருக்கு. எல்லாம் பின்னாடி நிக்குது. ஆமா, எல்லாரும் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அவங்க எக்கெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆனா தெரியலை. ஓகே, இல்ல தெரியுது. அந்த 2 eggs தெரியுதா? இது எக்கு போட்டிருக்கு. ஆனா அடக்காக்க மாட்டேங்குது. ஸோ இது எப்படின்னு தெரியல. இந்த குருவி இது வரைக்கும் போடுது எக்கு, பட் அடை காக்க மாட்டேங்குது. அது மாதிரி இது நல்லா கூடு கட்டுதுங்க. பட் பஜ்ஜீஸ் வந்து கூடெல்லாம் கட்டாது. இந்த இங்க ஒரு பஜ்ஜீஸ் இருக்கு. இவங்க தான் ரொம்ப நல்லா. மொத்தம் 3 பஜ்ஜீஸ் 4 பஜ்ஜீஸ் வச்சிருந்தா அதுல ஒரு பஜ்ஜி இறந்தது. நாங்க வீடியோ கூட போட்டிருப்போம். இப்போ 3 ஒரு லேடி தான். அதனால அது அந்த பேம்பூ ஸ்டிக் அந்த ஸ்டிக்குக்குள்ள நிறைய முட்டை போட்டு 16 முட்டை வேஸ்டா போயிருக்கு गाइस. இப்போ 6 முட்டை போட்டிருக்கு. அது அடை காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு முட்டையை காமிக்க முடியாது, ஸோ தெரியாது. பார்த்தா உடச்சிடும். அதான் இங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்பெஷல் வால் தான். என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணோடனே, டோரை ஓப்பன் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டாக இந்த வால் தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு அழகாக ஸ்டிக்கர் ஒட்டி அதில் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கோம். மாஷா அல்லான்னு ஒரு ஹேங்கிங்கும் போட்டிருக்கோம். அதை சுற்றி ஒரு ஃப்ரேம், கோல்டன் ஃப்ரேம் போட்டு அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு கிளாஸ் டேபிள் வச்சுருக்கோம். இந்த டேபிளில் வந்து மேலே வந்து இந்த ஷீட் எல்லா பக்கமும் விரிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி ஷீட் விரித்து ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் வாஷ், நார்மல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் வாஷ். இது வந்து ஒரு ஊது ஸ்டாண்டு, சில்வரில் ஒரு டைமண்ட் ஸ்டோன் வச்சுருக்க மாதிரி. இது வந்து ஆன்டிக் சைக்கிள், சின்ன ஒரு மினியேச்சர் சைக்கிளு, குட்டி கிளாஸில் வந்துட்டு மதினா தெரிகிற மாதிரி. அதுக்கு கீழே வந்து ஃபுல் கிளாஸ் தான். ஸோ ஷோகேஸ் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நமக்கு டஸ்ட்டும் ஆகாது. இதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச சில மினியேச்சர் ஐட்டம்ஸு, கப் அண்ட் சாஸஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு பசங்களோட குட்டி பிள்ளை அஃபீமாவோட ஃபோட்டோ, அஃபீஸ் அஸ்லமோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோம். ஒரு கோல்டன் ட்ரீ கூட இருக்குது பாருங்கள். அது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஷோகேஸும் பார்க்குறதுக்கு. அப்படியே சைடில் வந்து இந்த ஒரு ஆன்டிக் கண்ணாடி ஒரு பீஸ் போட்டு வச்சுருக்கோம், பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து அஃபீஃபாவோட பெட்ரூம். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தான் ஒரு இதில் வந்துட்டு நியூவாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஓல்டு ஆன்டிக் பீஸு.
நான் வுட் ஒர்க் பண்ணது. அப்புறம் வந்து இது வந்துட்டு இதுவும் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தது தான். ரொம்ப கலர்ஃபுல்லான டோர் ஹேங்கிங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைன் நான் சொன்னேன், அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே நான் கேட்ட மாதிரியே ரொம்ப அழகான ஒரு பாசி இருக்கும். இது வந்து எங்களோட பெட்ரூமு. இதுக்கு வந்து பின்னாடி வந்து வாலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரஷ்லேயே அந்த டிசைன் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக ரோல் பண்ணி பெயிண்ட் பண்ணோம். வால் ஹேங்கிங்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டைலில் வாங்கி போட்டிருக்கோம். 2 சைடு 2 டோம் புதுசு வாங்கி போட்டோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஒரே மாதிரி மாடலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் UAE தமிழ் சேனல். தேங்க்யூ.